ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா சமையல் அறையில் ஒரு ரொம்ப பெரிய புரட்சியே நடக்க போகுது. காலையில் எந்திரிச்ச உடனே இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னு அப்படி யோசிக்கிறதுக்குள்ளே நம்ம எனர்ஜி பாதியாக போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணுறது, அடி பிடிக்காமல் கிண்டுறது, அப்பப்பா இந்த கஷ்டம் எல்லாம் இன்றைக்கி கிடையாது அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜை பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அப்ளையன்ஸ் 2.0. ஏதோ நீங்கள் ஒரு ஹாலிவுட் படத்தில் வர சிட்டி ரோபோட் மாதிரி இருக்குல்ல. ஸோ ஆனால் இதில் நம்ம வீட்டு கிச்சனில் இருக்கிற குக்கிங் எல்லா வேலையுமே செய்ய போகிற ஒரு ஸ்மார்ட் செஃப். இது நிஜமாகவே ஒர்த்தா? இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரிப்பா, இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இது மிக்சியா இல்லை கிரைண்டரா இல்லை குக்கரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இது மிக்சி, கிரைண்டர், அடுப்பு, கரண்டி, அப்புறம் ஒரு குட்டி சமையல் மாஸ்டர் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். இது எல்லாமே சேர்ந்த ஒரு காம்போ. ஸோ காய்கறி வெட்டுறதுல இருந்து மசாலா அரைக்கிறது, வதக்கிறது, ஆவியில் வேக வைக்கிற வரைக்கும் எல்லாமே பண்ணிடும். ஸோ நாம் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா, அந்த 8 இன்ச்சு டச்சு ஸ்க்ரீனில் வர இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து அதை கேட்குற திங்ஸு. இப்போ இவ்வளோ ஆனியன்ஸ் போடணும் அப்படின்னு சொன்னால் அதை எல்லாத்தையும் உள்ளே போட்டிங்கன்னா அவ்வளோதான். சூப்பராக செஞ்சுட்டு ஒரு சாம்பார் வை அப்படின்னு ஒரு கமெண்ட் அதில் கொடுத்திங்கன்னா போதும். உடனே அது உங்களுக்கு சாம்பார் வச்சு கொடுத்துரும். ஓகே, இப்போ நம்ம கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுவோம். இதில் ஹீட் கோர் ஜென் 2ன்னு ஒரு டெக்னாலஜி இருக்குது. அது என்னென்னா, நம்ம கேஸ் அடுப்பில் தீயை குறைப்போம், சம்டைம்ஸ் கூட்டுவோம். ஸோ அது மாதிரி இது மின்னல் வேகத்தில் அந்த ஹீட்டை அட்ஜஸ்ட் பண்ணும். ஸோ இதில் வெர்ச்சுவல் ஃப்ளேம்னு ஒரு மேஜிக் இருக்குது. கேஸ் அடுப்புலலாம் நம்ம தாளிப்போம், அது எவ்வளோ முக்கியமோ அந்த ஃபீலிங்கை இதை அப்படியே இதில் கொடுக்கும். ஸோ கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போயிடும் அப்படின்ற கவலை இனி உங்களுக்கு இல்லவே இல்லை. ஆனால் ஒய்ஃபை மட்டும் கட் ஆகாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் அப்பப்போ அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஒருவேளை சமைக்கிறப்பயே ஒய்ஃபை கட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயப்படாதீங்க. இது நீங்கள் ஆரம்பித்த சமையலை முடித்து உங்களுக்கு கிட்ட கொடுத்துரும். சப்போஸ் இப்போ நீங்கள் இந்த அப்ளையன்ஸ் இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 7 kg, பெட்டியோடு சேர்த்தா 10 kg வரைக்கும் வரும். ஸோ இதில் என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் உள்ளே இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்ளையன்ஸ் 2.0 ப்ளஸ் மெயின் பாடி ஒன்று கொடுப்பாங்க, ஜார் ஒன்று கொடுப்பாங்க, அதுக்கடுத்து ஜாரோட லிட்டு மூடி ஒன்று தருவாங்க, லிட் க்ரௌண்ட் ஒன்று தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெஷரிங் ஸ்பூனு ஸ்மால் சைஸ் 2, அப்புறம் மேக்ஸிமம் சைஸ் 2, அதுக்கடுத்து லார்ஜ் சைஸ் 2, அதுக்கப்புறம் ஸ்டீமர் பேஸ்கெட் ஒன்று தருவாங்க, பட்டர்ஃப்ளை விஸ்க்கு ஒன்று தருவாங்க, பிளேடு ஒன்று, பிளேடு கவர் ஒன்று, பிளேடு லாக் ஒன்று, அப்புறம் மைக்ரோ ஃபைபர் கிளாத் 1, ஸ்பேட்லா 1. இது எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க. 8 இன்ச்சு டச்சு ஸ்க்ரீனோட ஒரு சூப்பரான மிஷின். அதுக்கப்புறம் அதோட ஜாரோட சைஸ் பார்த்திங்கன்னா 2 லிட்டர் ஜாரு. ஸோ இதுதான் முக்கியமான ஏரியா. 3 லிட்டர் கெப்பாசிட்டியான, அதாவது 3 லிட்டர் கெப்பாசிட்டி, ஆனால் 2 லிட்டர் வரைக்கும் நீங்கள் சமைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் தராங்க. என்னென்னா, உங்கள் மிஷினை துடைக்கிறதுக்கு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தும் உங்களுக்காக கொடுக்குறாங்க. சரி, இதில் என்னென்னலாம் சமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சாம்பார், ரசம் இதில் ஆரம்பித்து பன்னீர் பட்டர் மசாலா, பிரியாணி, பாஸ்தா, அப்புறம் ஹம்மஸ் வரைக்கும் சுமார் 750 மேலே ரெசிபி இருக்குது. இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, ஜாருக்குள்ளேயே பில்டின் வெயிட்டிங் ஸ்கேல் இருக்குது. ஸோ ஒரு கைப்பிடி உப்பு போடுங்க அப்படின்னு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்கள்ல. ஆனால் இதில் கரெக்டாக
10 கிராம் உப்பு போடு அப்படின்னு காமிக்கும். அப்போ வந்து டிஜிட்டல்லே நம்மளுக்கு காமிக்கும். நம்ம வந்து அதை பார்த்து கரெக்டாக அந்த ஸ்க்ரீனை வந்து டச் பண்ணி எவ்வளோ வேணுமோ கரெக்டாக நீங்கள் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லெஸ் ஆயில், அப்புறம் ஹை ப்ரோட்டீன், அப்புறம் வந்து ஜெயின் டைப்னு ஆப்ஷன்லாம் இருக்குது. இன்றைக்கி எண்ணெயே இல்லாமல் அப்படின்னு சொன்னால் போதும், அது அப்படியே கேட்டு உங்களுக்கு அந்த மாதிரி சமைச்சு கொடுக்கும். அப்புறம் எல்லாத்துக்கும் இருக்கிற டவுட் என்னென்னா, இது வந்து டிஷ்வாஷர் சேஃபா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதாவது வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஜாரை கொண்டு போய் அப்படியே டிஷ்வாஷரில் போட்டுறாதீங்க. ஏன்னா ஜார் மட்டும் அதுக்கு செட் ஆகாது. மற்ற பொருள் எல்லாமே வந்து டிஷ்வாஷருக்கு ஓகே. ஜாரை மட்டும் நீங்கள் வந்து கையில் தான் கழுவணும். அப்புறம் இதோட கண்ணாடி மூடி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஆனால் சமைச்சு முடித்ததும் ஜாரை வந்து அடியில் இருக்கிற அந்த பின் இருக்குல்ல, அது காயாமல் உள்ளே வந்து வச்சிடாதீங்க. அதாவது வந்து கரண்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் வந்து ஷாக் அடிக்கும். ஸோ நம்ம சேஃப்டி ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நம்ம முக்கியமான ஒரு ஏரியாவுக்கு வரலாம். ஸோ சமைக்கிறப்ப சில விஷயத்தை எல்லாமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னா, சேஃப்டி லிட் லாக். அதாவது வந்து நீங்கள் மூடியை வந்து சரியாக மூடுனா மட்டும்தான் மிஷின் வந்து ஓடும். செகண்டு பார்த்திங்கன்னா ஆட்டோ ஹீட் கட் ஆஃப். ரொம்ப சூடாயிடுச்சு, இல்லை நீங்கள் ஏதாவது தப்பாக ஏதாச்சும் வந்து நீங்கள் மிஷினில் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இன்னொன்று ஸ்டீம் வெண்ட்டு. நீங்கள் வந்து சமைக்கிறப்ப அந்த ஆவி வரதுக்காக மூடியில் வந்து ஓட்ட விட்டுருப்பாங்க. ஸோ அதை எப்பயுமே அடைச்சிடாதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அந்த பிளேடு வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா, அந்த பிளேடு வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ கழுவுறப்போ பார்த்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பின்ஸ் கேர். அதாவது வந்து ஜாரை கழுவுனதுக்கப்புறம் அடியில் இருக்கிற அந்த பின்ஸ் வந்து நல்லா காயணும். ஈரத்தோடு வந்து நீங்கள் மிஷினில் வந்து வச்சிடாதீங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கெலாம் வர டவுட்டு வந்து என்னென்னா, இதுக்கு வந்து மொபைல் ஆப் இருக்கா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இருக்குது. உங்கள் ஃபோன்லேருந்தே நீங்கள் வந்து உங்கள் சமைக்கிறத வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா வேண்டாம் இப்போ இந்நேரம் ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னாலும் உங்கள் மொபைல்லேருந்தே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே உங்கள் ஃபோனுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எஜமா சாப்பாடு ரெடி, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு அதுவே உங்களை வந்து கூப்பிட்ரும். நெக்ஸ்ட்டு இந்த அப்ளையன்ஸ் 2.0+ யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு வந்து கிச்சனுக்குள்ளே போகவே பயமாக இருக்குது. அதாவது வந்து எப்போ பாரு எண்ணெய் ஊற்றணும், காய்கறியெல்லாம் வதக்கணும், எவ்வளவு வதங்கணும், இதெல்லாம் ரொம்ப கன்ஃப்யூஸாக இருக்குது அப்படின்றவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு ஒரு குக்கிங் டீச்சரை போல் வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இதை வாங்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் எந்திரிச்சோடனே வந்து நம்ம அவசர அவசரமாக வேலையை செஞ்சு ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இது உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் என்ன சாப்பாடு வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து அதுக்கான தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காக சாப்பாடை வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாத்திரம் கழுவுறதுக்கு வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மிக்ஸி ஜாரு இந்த மாதிரி நிறையா கழுவுறது வந்து நிறையா சேர்ந்துடும். ஸோ கழுவுறதே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்றவங்க வந்து ஒரே ஜாரில் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ உங்களோட வேலையை பாதியாக குறைக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து டெய்லி வெளியே சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து வீட்டிலே வந்து ஆரோக்கியமான உணவை வந்து சமைக்கிறதுக்காக இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உதவும். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா, அதாவது வந்து நீங்கள் வந்து புதுசாக டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, லோ ஆயில், ஹை ப்ரோட்டீன், கிட் ஃப்ரெண்ட்லி இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கிறனால குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரோட அதாவது வந்து உங்களோட உடல் நலத்திற்கு ஏற்றாப்புல நீங்கள் சமைக்க விரும்புகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களும் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் செஃப் ஆகணும்னு ஆசைப்பட்றீங்களா, இல்லை சமையல் வேலையை வந்து குறைச்சிட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா
அப்போ இந்த அப்ளையன்ஸ் 2.0 வந்து உங்களுக்காக தான். ஆனால் இதில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது சமைக்கும், ஆனால் ஜாரை வந்து நீங்கள் தான் வந்து கண்டிப்பாக கழுவணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டை வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து ப்ரொமோட்லாம் பண்ணலை. ஸோ நான் வந்து இன்டர்நெட்டில் பார்த்தேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் நான் தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிடணும், அதுக்காக தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34,999 ரூபா. ஸோ 1 வருஷம் வந்து ப்ரீ வாரண்ட்டி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஹார்ட்வேர், மோட்டார், ஹீட்டிங் சிஸ்டம் எல்லாத்துக்குமே இருக்குது. சரி செய்ய முடியல அப்படின்னா அவங்களே வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கூட பண்ணித்தராங்க. ஸோ 7 இயர்ஸ் வந்து அப்டேட் வந்து இருக்குது. சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் வந்து 7 இயர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே தராங்க. ஸோ 2028 வரைக்கும் புதுசாக உங்களுக்கு வந்து ரெசிபிகள் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரீயாகவே தராங்க. உங்களுக்கு சப்போஸ் எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 3,999 ரூபா வந்து நீங்கள் வந்து கட்டி வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ இதை யாருக்காக வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சன்லேருந்து இன்றைக்கி என்ன சமைக்கிறதுனே தெரியலையே, என்ன சமைச்சாலும் நல்லாவே வரமாட்டுதே அப்படின்னு சத்தம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் வந்து உங்கள் மனைவிக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்க சமையல் கஷ்டத்தில் இது வந்து பாதியாக குறைச்சிரும். ஸோ ஆனால் ஒரு சின்ன வார்னிங், இதை வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சமையல் வேலை எல்லாமே வந்து இந்த மிஷின்கிட்ட கொடுத்துட்டு அவங்க வந்து நிம்மதியாக சீரியலோ இல்லை ஃபோனோ பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் தான் வந்து எனக்கு ஒரு காஃபி போட்டுத்தா அப்படின்னு இந்த மிஷின்கிட்ட போய் நிற்கணும். அது மட்டும் இல்லாமல் சமைக்க தெரியாதவங்க, தனியாக இருக்கிறவங்க, இல்லை என்னோடய மனைவியோட சமையல் வேலையெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிற அன்பான கணவன்கள், இவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட்டு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து உங்கள் ஒய்ஃப் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பை பை.